புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு லோகிதாசன் அவர்களே, ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்களே, ஒன்றிய பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, திரு ராபர்ட் கென்னடி அவர்களே, ஐஜேகே ஒன்றிய தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு சரவணன் அவர்களே, தேமுதிகவினுடைய இளைஞர் அணி, தேமுதிகவின் ஒன்றிய செயலாளர் சரவணன், இளைஞரணியினுடைய சிங்காரவேலு மற்றும் மகளிரணியினுடைய மாநில பொருளாளர் திருமதி சக்தி அவர்களே, இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் திரு செல்வகுமார் அவர்களே, பிரேம்நாத் அவர்களே, சிறுபான்மை அணியைச் சேர்ந்த கிளாரன்ஸ் அவர்களே, வழக்கறிஞர் அணியின் திரு யுவராஜ் அவர்களே, ஐடி செல்லினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களே, தமிழகத்தினுடைய தொழில் பிரிவினுடைய தலைவர் மாநில தலைவர் திரு அசோக் சுந்தரேசன் அவர்களே, மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் தொகுதி ஒரு சிறப்பான தொகுதி. முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி என்கின்ற செல்ல குழந்தையை போல இருக்கின்ற ஒரு தொகுதி. எந்த ஒரு அரசாங்க திட்டம் எடுத்தாலும் அது ஸ்ரீரங்கத்திற்கு என்று ஒரு இடம் என்று திட்டம் போடுகின்ற அமைச்சர்களே கூட ஸ்ரீரங்கத்திற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய தொகுதியாக இருந்தது. இன்று இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இது ஏதோ இயற்கையினால் ஏற்பட்டதோ அல்லது வேறு விதமான சூழ்நிலைகளால் ஏற்பட்டதோ அல்ல. இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தன் மீது தொடுக்கப்பட்ட ஊழல் வழக்கிலே தண்டனை பெற்றதன் காரணமாக பதவி இழந்திருக்கிறார். அதனால் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த இடைத்தேர்தல். ஒருபுறம் தமிழகத்திலே இந்த இடைத்தேர்தல் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்பது அரசாங்க ரீதியாக இல்லாமல் இருக்கலாம். இந்த ஒரு இடைத்தேர்தலுடைய முடிவை வைத்து அரசாங்கம் மாற்றப் போவதில்லை. மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி என்கின்ற அந்தஸ்தை அவர்கள் இழக்கப் போவதில்லை. ஆனால் அரசியல் சூழ்நிலையை மாற்ற வேண்டிய தேர்தல். தமிழகத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 2 திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று தமிழகம் ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய தலைவர் திரு காமராஜர் அவர்களால் தொழில் முன்னேற்றத்தில் முதலிடத்தில் இருந்த தமிழகம் இன்று இங்கிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நிர்வகித்துக் கொண்டிருப்பவர்கள் கடுமையான மின்வெட்டின் காரணமாக அல்லது வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி தொழிலை எங்காவது வேறு மாநிலத்திற்கு மாற்ற முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழில் நிலைமை இருக்கிறது. சரி, சாதாரணமான விவசாயிகளுடைய நிலைமை, குறிப்பாக பக்கத்தில் டெல்டா மாவட்டங்கள், அங்கிருக்கக்கூடிய விவசாயம் பட்டு போய் இன்று திருச்சியை நோக்கி விவசாயிகள் குடும்பமாக வேலை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் தொழில் வளர்ச்சியும் பெரிதாக உருவாக்க முடியவில்லை. கடுமையான மின்வெட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மின்வெட்டினை
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் இந்த தொகுதிக்குள்ளதான் இருக்காங்க. யாராவது அவசரமா ஏதாவது மனு கொடுக்கணும்னு சொன்னா கூட அங்க இருக்கிற ஆபீஸ்ல பியூன் கிட்ட தான் கொடுக்கணும் போல இருக்கு. அமைச்சரே இல்லைன்னா அதிகாரிகள் வேலை செய்வாங்களா? எதற்கு? அப்படி என்ன இந்த தொகுதியை இவர்கள் பிடித்து உடனடியாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர போகிறார்களா? ஒரு தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியில நடுநிலையாக மக்கள் அச்சமின்றி நடுநிலையோடு வாக்களிக்க ஏதுவான தேர்தலாக இருக்க வேண்டுமே தவிர இம்மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்களுக்கு பின்னால் ஆதரவாளர்களை அழைத்துக் கொண்டு வரக்கூடிய தேர்தலாக இருந்தால் இதற்கு பெயர் சுதந்திரமான தேர்தலா? இந்த இடைத்தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது ஒரு மாறுதலுக்கான விதையாக பாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். எதற்காக கேட்கிறோம் என்றால், இந்தியாவிலேயே மிக அதிகமான தொழில் வளர்ச்சியை பெற்ற டாஸ்மாக் கடைகள் இல்லாத ஒரு மாநிலத்தை வெற்றிகரமாக ஆட்சி செய்தவர் இன்று பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மாநிலத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு அகில இந்திய அளவில் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் இன்று நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதமருடைய ஆட்சி இந்த தமிழகத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டிலே இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை வைத்திருக்க நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. ஆனால் இந்த இளைஞர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்றால் அதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். மேக் இன் இந்தியா திட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உலக அரங்கிலே போட்டி போட்டு மிக அதிகமான தொழில்களை உருவாக்கி இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாக யாருடைய கையையும் எதிர்பார்க்காமல் உழைத்து அதனால் முன்னேற்றம் காண்கின்ற சமுதாயமாக இந்த நாடு மாற வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் யோசிக்கிறார். அதனால் தான் தொழில் வாய்ப்புகளை பெருக்குங்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குங்கள். இலவசமா கொடுத்துட்டு 2 பொருள் 3 பொருள் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கோம், இதை செய்ய போகிறோம் என்பதை சொல்லவில்லை. உங்களால் படிக்க முடியும் என்கிறார், உங்களால் தொழில் செய்ய முடியும் என்கிறார். யாரிடமும் எதிர்பார்க்காமல், அரசாங்கத்தை கூட எதிர்பார்க்காமல் சொந்தமாக உன் காலிலே சுயமரியாதையோடு தன்மானத்தோடு நின்று இந்த இந்திய நாட்டை உயர்த்த வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் கேட்கிறார். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தலிலும் சொல்கிறது. நம்முடைய வீட்டின் குழந்தைகள் இன்னைக்கு வீட்டுல ஒரு காலத்துல குழந்தைங்களுக்கு தெரியாம மது பழக்கத்துக்கு ஆளான அப்பா 10 மணிக்கு மேல குழந்தைங்களுக்கு தெரியாம வந்து தூங்கிட்டு போவார். ஆனா இன்னைக்கு பையனை பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு அனுப்பி சரக்கு வாங்கிட்டு வாங்குறாரு. 6 மாசம் கழிச்சு பையனை சேர்ந்து சரக்கு அடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம்முடைய பிரதமர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதைத்தான் இன்று தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்காக உங்கள் முன்னே நிற்கிறோம். மிகப்பெரிய படை பலத்தோடு அல்ல, ஒவ்வொரு வீட்டிற்கும் கவர் கொடுத்து அல்ல, உங்களுடைய வருங்காலத்திற்காக ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது. இந்த தொகுதியிலே பல்வேறு அரசாங்கத்திற்கான திட்டங்கள் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் இது திட்டங்களை வைத்து மதிப்பிடுவதற்கான தேர்தலாக பார்க்காதீர்கள். தமிழகத்தில் ஒரு அரசியல் சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அசைக்க முடியாத கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இளைஞர்களே இல்லாத சீனியர் சிட்டிசன் கட்சியாக மாறி இருக்கிறது. இன்னொரு புறம் ஆளும் கட்சி முழுக்க முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை, தங்களுடைய
ஆனால் மக்களுடைய சக்தியை இங்கு வெளிக்கொணர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறது. வழக்கமாக டெல்லி மாதிரியான தலைநகரங்களில் எம்மாதிரியான அதிகாரிகளை உடன் வைத்துக் கொள்வது என்பதை பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அதிகாரிகளை ஆளுகின்ற அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்கள் தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். திறமைசாலிகள், மிக நன்றாக படித்தவர்கள் என்கின்ற சூழ்நிலை மாறி தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகளை இன்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை டெல்லியில் இருக்கிறது. காரணம், தொழில்துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியை போலவே கல்வித்துறையிலும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்று IAS மாதிரியான தேர்வுகளில் தமிழகத்தில் இருந்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்திருக்கிறது. ஒருபுறம் கல்வித்துறை முழுக்க முழுக்க தனியாருடைய கைகளுக்கு கொண்டு சென்று போய் அரசாங்க பள்ளிகளை ஒவ்வொன்றாக இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சுயசார்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே அல்லாமல் இன்று அடித்தட்டு பெண்களுடைய உழைப்பு முழுக்க முழுக்க தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செலவிடப்படுகிறது. ஏனென்று கேட்டால், எந்த ஆண்மகன் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமோ அந்த ஆண்மகன் முழுக்க முழுக்க மதுவிற்கு அடிமையாகி போதையில் கிடக்கின்றான். ஆக பெண்களுக்கு அதிகாரம் என்பது இன்று சிறிது சிறிதாக கனவாக மாறிக்கொண்டு வருகிறது. அதே போல எந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை முன்னேற்ற வேண்டுமோ அதற்கான எந்த திட்டங்களும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அரசியல் மாற்றம் தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை இப்போது தமிழகத்தில் இருப்பதால் இதற்காக இந்த தேர்தலை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது நம்மோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கட்சி நிர்வாகிகளும் நமக்கு நல்ல ஒத்துழைப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக தீவிரமாக மக்களுடைய சக்தியை நம்பி களத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் வாக்காளர்களுக்கான பணம் என்பது வீடு வீடாக 2 கட்சிகளாலும் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கான உண்மையான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை மக்களும் நம்புகின்ற காலம் வரும். உண்மையான ஜனநாயகம் தலை தோங்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடிய, உண்மையாகவே உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய நலனை யோசிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு உங்கள் வாக்கினை தாமரை சின்னத்தில் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.